ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபிமா நம்ம புது வீட்டில் போய் பழகின ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும். அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, பேபிமா திரும்ப நிறைய கிச்சனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுது. அப்போ புது வீட்டு கிச்சன் அப்படின்னு நினச்சி இப்படி ட்ராவல் பண்ணுறான்னு தெரியல. அடிக்கடி இப்போல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. கேட்டால் அங்கே இருக்கிற பழக்கணும்னு சொல்லலாம், இல்லை இங்கேருந்து கொஞ்சம் பழகிட்டு போனால் தான் அங்கே போய் பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு சொல்லலாம். நம்ம எனக்கும் உங்ககிட்ட நிறைய பேசுறதுக்கு இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா பேசணும்? என்ன பேசணுமா? நிறைய பேர் வந்து நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, நான் அப்படியே வேலை செஞ்சுட்டேன் உங்ககிட்ட பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி என் வேலை நின்று போயிடும். ஓகேவா? நீ இப்படி வந்தேன்னா கொஞ்சம் நல்லா இப்படி வந்து சொல்லுப்பா. நான் நேற்று திங்ஸ் எல்லாம் காட்டினேன்ல வீடியோல. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் அந்த வீட்டுக்கு போனாதான் நீங்க வந்து சுத்தமா வச்சிருப்பீங்களா, இருக்கிற வீடை சுத்தமா வச்சு தெரியல, உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு வீர வசனம், இவ்வளவு வீர பேச்சு அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க எத்தனை நாள் நம்ம வீடியோ பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? நாமும் காலகாலமா சொல்லின்னு இருக்கோம், நமக்குன்னு ஒரு வீடு வந்தாதான் அதை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. இது வந்து ஃபாதர் மதரோட வீடு. ஓகேவா? இது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம வீடு தான் அலங்கரிக்க பார்ப்போமே தவிர ஃபாதர் மதர் வீட வந்து அலங்கரிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கான்செப்டே இல்ல. ஃபாதர் மதர் வீடா இருந்தாலும் இது நம்மளுக்கு வர போறது தானே. வரும்போது பண்ணிக்கலாம். இது இப்ப அந்த இடத்துல தொங்கும் போது எதுக்கு செலவு பண்ணணும்? அப்பா அப்படி சொல்லணும். ஆக்சுவலி இங்க நாங்க அதிகமா செலவு பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியில கேஸ் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ அதனால வந்து நம்ம ஜாஸ்தி செலவு பண்ண வேணாம், இருக்கிறதே வச்சு மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னு. நமக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செலவு பண்றதுல ஒரு நியாயம். அதுக்கப்புறம் இது அப்படியே புதுசாவே மாத்திடுவோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெனிவேஷன் பண்றதுனா பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனா பட் நமக்கு நீ இப்ப எதுவுமே தெரியாத போது எதுக்கு நம்ம அவ்வளவு காசு செலவு பண்ணணும் அப்படிங்கறத எங்களோட ஒரு பக்கம் நியாயம். இப்ப கட்டி இருக்கிறது எங்க வீடு, அதனால நாங்க வந்து அதை அலங்கரிக்கிறோம், அதை வந்து பார்த்து பார்த்து பண்றோம், சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாமே அதுல இருக்கு. இதுல சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். நான் மேக்ஸிமம் சுத்தமா வச்சிருக்கேன். பில்டிங்கிறதுனால ரெனிவேஷன் பண்ணி உங்களுக்கு திருப்பி வந்து டைல்ஸ், பெயிண்ட் இந்த மாதிரி பட்டி பார்த்து எல்லாத்தையும் பண்ணாதான் வந்து பெயிண்ட் அடிச்சாதான் வந்து நல்லா இருக்கும். ஆனா நாங்க மோனா மேரேஜுக்கு கூட வீட்டுக்குள்ள நாங்க பெயிண்ட் அடிக்கல. அங்கங்க கலர் கோழி குஞ்சு மாதிரி இருந்ததை மட்டும் ஒயிட் பண்ணோம். இல்ல நம்ம அடிச்சது தான், வந்த புதுசுல அடிச்சது. அது ஃப்ளோரசன்ட் கிரீன், ஆரஞ்சு எல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் போறாங்கன்னு சொல்றதுனால நீங்க யாருக்கும் ரெண்டுக்காக நீங்க அடிச்சு விட்டுருந்தீங்கல்ல. ஆமா ஆமா. அது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணதுனால அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்க டேஸ்ட் கொஞ்சம் நாங்க மாத்திருக்கோம், நிறைய செலவு பண்ணிருக்கோம். செலவெல்லாம் பண்ணாமல அது வீட்டுக்குள்ள இல்ல, நிறைய செலவு பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் நாங்க மாத்தி எங்களுக்காக பண்ணிருக்கோம். இதுக்கப்புறமும் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு மனசு வரல. எங்களுக்குன்னு ஒரு ஒன்ஸ் ஒரு அது எங்களுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு மனசு வரும். அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இருக்கிற வீடு, கட்டின வீடு கொஞ்சம் சுத்தமாக மெயின்டைன் பண்ணாதான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து என்னன்னா க்ளீனாக இருக்கும். ஆதியிலேயே வந்து நம்ம கச்சா முச்சான்னு போட்டோம் வைங்களேன், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த விஷயத்துக்காக தான் வந்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். நிறைய திங்ஸ் அடைக்காதீங்கன்னு இருக்கீங்க. அங்கே நிறைய திங்ஸ் அடைக்கிறதுக்கு இல்லை, கிச்சன் திங்ஸ் மட்டும்தான் அங்கே நிறைய இருக்கே தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அதுவுமே இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ திங்ஸும் இருந்தது. ஆனா இப்ப பாக்கும்போது அவ்வளவு திங்ஸும் பார்த்தா அவ்வளவு திங்ஸ் இந்த வீட்டுக்குள்ள இருந்துதா, அது எல்லாமே புதுசா பாக்ஸா இருந்ததுனால தெரியல. அதே மாதிரி அங்க போய் பாக்ஸ் வந்து எடுத்து வந்து எவ்வளவு பாக்ஸ் தூக்கி நான் போட்டேன். அதனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதியம் லஞ்ச் தான் ரெடி பண்ண போறேன். அங்க இருக்கிற தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் பாங்க பாத்தீங்களா, அங்க வந்து உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது, நடந்துக்கிட்டே நின்றுக்கிட்டே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே பழக்கம் தான் இங்கேயும் வந்து இதை எடுத்து வைக்கிறேன், அதை எடுத்து வைக்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். இப்போ வந்து சமைக்கணும்னு வந்து நின்று இருக்கிறேன். இங்கே நினச்சிருந்தா எனக்கு சமைக்கிறதுக்கு கூட ஆள் இருக்கீங்க. பேக் டு பெவிலியன். ஒரு துண்டு அதனாலதான். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்னன்னா எண்ணெய் ஊற்றிட்டோமா, சரியா? என்னோட சமையல் இன்கிரீடியன்ஸை காட்ட உங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி தான் குழம்பு மசாலா எங்கள் ஊர் ஸ்டைலில் தான். அப்போதான் மட்டன் குழம்பு டேஸ்ட் வரும். இதில் ப்ரொக்கோலி மட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மட்டன் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். ஆக்சுவலி
நான்வெஜ்ஜில் இப்போ மட்டன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா ப்ரொக்கோலி, மீன் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா கருணக்கிழங்கு, அதான் வாழைக்காய், கருணக்கிழங்கு எல்லாமே கருணக்கிழங்கு தான். ஆனால் ப்ராப்பராக அப்படியே நம்ம வஞ்சர மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பேபி கார்னு அதெல்லாம் ஒன்று ஒன்றும் வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக நிற்குது. அது வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கிட்ட நம்ம கேட்டால் தான் சொல்லுவாங்க, நீ இதை சாப்பிடுவியா, நான் இதை சாப்பிடுவேன், நீ இதை சாப்பிடுவியா, நான் இதை சாப்பிடுவேன், நான் மட்டன் சாப்பிடுவேன். ஆமாப்பா, யாரும் இல்லைண்ணா. ஆமாம், ஜாஸ்தி தான்ப்பா. புரட்டாசி மாசம் காளானே கிடைக்காதுப்பா. ஆமாம், எல்லாரும் வாங்கிடுவாங்க. வந்து காளான் பிரியாணி தான் இருக்கும், அதை சிக்கன் நினச்சி சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அப்படிதான் பண்ணணும், வேற என்ன பண்ணணும். அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்ம யாருக்கு நம்மளுக்கு, ஆனால் வந்து நான்வெஜ் வந்து ஈஸி. போகணுமா, ஒரு அரை கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ வாங்கணுமா, சமைச்சுமா, வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் ஸ்ட்ரென்த் வந்து இதில் தான் பேபிமா. ப்ரொக்கோலியில் இருக்கிற ஸ்ட்ரென்த் உனக்கு நான்வெஜ்ஜில் இருக்காது. யூ நோ தட். 40 நாளைக்கு எனக்கு இதெல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தெரியாது, சாரி அப்படின்ட்டுருவேன். இல்லை, இப்போ என்னன்னா அதெல்லாம் வந்து ஒரே குழம்பா நிறுத்திடலாம். கறி குழம்பு ஒரே குழம்பா வச்சா கூட 3 தடவை சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்கப்பா. ஆமாம். ஆனால் இப்போ வெஜிடேரியன் வந்து ஒரு குழம்பு வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரு தடவை கூட போட்டு சாப்பிட மாட்டாங்க. அது உண்மைதான். அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ்ல எனக்கு இல்லாதனால தான் மேபி எனக்கு ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா. இப்பதான் வாங்கிட்டேன் இல்ல, பழகிடுச்சுன்னா அப்ப சரியா போயிடும். கொஞ்சம் அதை இடம் பழக்கணும், அவ்வளவுதான். அதை விட தாராளமா இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே தான் பண்ணிக்க போறோம். மித்த நேரம் காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு நான் பேசி எடுத்து வந்து தாள் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. நீ ஒரு இந்த சேர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஹுக் சேர் வாங்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இதுலயே உட்காந்து டக் டக் டக்குன்னு கட் பண்ணிட்டு டிவி பார்த்துன்னு. இன்னும் டிவி அதெல்லாம் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கி போட்டாதான் ஃபுல் ஃபிளெஜ்டா இதுவாகும். ஆமா, அங்க டிவி புதுசா வாங்கணும், அதனால அதெல்லாம் வெயிட் பண்ணி வாங்கலாம். இப்போ கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால வெயிட் பண்ணி வாங்கி நிற்போம். ஓகே, இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துட்டு அரைக்கணும். காஞ்சதுக்கு அப்புறம் அரை. நீ தேங்காவை போடு. கொஞ்சம் குழம்பு தாராளமா வெய்ய, அப்பதான் சேருவா மாதிரி ஆகாது. ஓகே, நைட்டுக்கும் சேர்த்து ஆமா, தோசை, பூரி, சப்பாத்தி எது வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்கு. அதனால ஓகேவா. இப்போ இது வந்து அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை நிற்கே கூட அரைச்சிக்கலாம். ஓகே, அப்படியே அப்படி வெட்டியாக நிற்க வேண்டியதாக இருக்குது. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதுப்பா. ஏன் சிரிக்கணும், எதுக்கு சிரிக்கணும் சொல்லு. திரும்பி இந்த வெயில் நேரா சூரியனுக்கு நேரா நின்று சமைச்சுன்னுக்கிறல்ல. அதுதான் இந்த சம்மர்ல நீங்க தப்பிச்சிடணும்னு நினைக்கிறேன். பட் முடியாது. இங்கேயும் வேகணும் அங்கேயும் வேகணும்னு என் தலை எழுத்து. ஏப்பா, நீ அதை தப்பா பேசுறப்பா. உனக்கு பாரு, நீ நினைச்சா இங்க இருப்ப, நினைச்சோ பிக் வீடுக்கு போவ, அப்படி யோசி. நான் இங்கேயும் வேகணும். ஆமா, 3 வீடு இருக்குது. அப்புறம் என்ன, அப்படி பேசு. 3 வீடுடா, 3 வீடு சொந்த வீடு இருக்குது. அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எங்க வேணாலும் போயிருப்போம். அப்ப அங்க 2 நாள், இங்க 2 நாள், அங்க 2 நாள், வாரத்துல 1 நாள் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதரோட டாங்கின்னு எங்கேயாவது குளிக்க போட்டு ஏதாவது ரெஸ்டார்ட்டுக்கு போயிடணும். ஓகே ஓகே, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து கஷ்டம். ஃபோன் இப்போ மாறிச்சு பாரு, அப்படியே ஸ்வாங்கின்னு காளான் தொக்கு. ஓகேவா, ஓகே முடிஞ்சுதா? அடுத்து அவ்வளோதான், காளான் தொக்கே முடிஞ்சிடும். அந்த காளானை தூக்கி அதில் போட்டுட்டா கொஞ்சம் குழம்பு தூள், இந்த தூள் 3 தூள் 4 தூள் இருக்குது. நமக்கு சொல்ல மட்டும்தான் தெரியும், செய்ய தெரியாது. தெரியும் சொல்லாதப்பா. என்ன சொன்ன, எனக்கு வந்து வேலை வாங்க மட்டும்தான் தெரியும் சொல்லணும். ஆமாம், எல்லாம் எனக்கு செய்ய தெரியும், ஆனால் செய்ய மாட்டேன். 3 வருஷமா அங்க வந்து நீ இதெல்லாம் செஞ்சுதாண்டி ஆகணும். நிறைய பேர் நேற்று என்ன கேட்டுருந்தாங்க, வெயிட் லாஸ் ஆயிட்டீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டுல 10 தடவை வெயிட் லாஸ் ஆகாம என்ன ஆகுவாங்க? எல்லா வேலையும் நானே செய்யறேன். ஆமா,
ஆனால் எனக்கு அந்த பாத்திரம் நீ தேய்க்கும் போது மட்டும்தான் எனக்கு அப்படியே சோகமாயிடுவேன் நான். ஐயோ, ஏன்னா 3 வேலையும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். எனக்கே காண்டாகும். பாவம் உட்காந்து நரன்னு தேய்ச்சினுங்க. என்கிட்ட கேட்டது, பா நீ கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கலாம்ல அப்படின்ச்சு. சாரிப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு. ஒரு சில வேலையெல்லாம் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட அவர் செய்ய மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அந்த துணி காய போடுறது, துணி எடுத்துன்னு வர்றது, அப்புறம் வந்துட்டு இந்த பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட பெருக்கிடுறாரு. அது பெருக்கிடுவேன் எடுத்து. முந்தா நேற்று நான் தான் வந்து புது வீட்டில் பார்க்கிங் எல்லாம் பெருக்கி வெளில தள்ளி விட்டேன் தெரியுமா? அவ்வளோ மண் இருந்தது. இந்த பசங்க பர்த்டேக்கு அடிச்சு ஓடுவேன். நான் பெருக்கினேன், பார்க்கிங்கை ஃபுல்லாக பெருக்கி விட்டு வெளில தள்ளி விட்டேன். ஆமாம், அந்த பசங்க விளையாடிச்சல ஃபுல்லாக அங்கே சேரும் சகதியமாக வச்சுருந்ததுங்க. முதல்ல பெருக்கிருப்பேன். எல்லாத்தையும் நான் தான் பெருக்கி தூக்கி எல்லாத்தையும் இது பண்ணி விட்டேன், தள்ளி விட்டேன். பர்கோலா நீ பெருக்கின்னு இப்போ போன ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு எல்லாம் குப்பையாக்குவாங்க ஒரு 10 நாள்ல. அதெல்லாம் மொழிகி கிளிகி எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி அப்படியே பளிர்னு பண்ணி தருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அழகா மெயின்டைன் பண்ணிக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நாஸ்தியாயிரும் வீடு. வெங்காயம் சேர்த்து போடு. வெங்காயம் சேர்த்து போடா. ஓ, வெங்காயம் அதில் போட்டியா? இறங்கணும். கண்ணு எரியுதுப்பா. நான் இத்தனை வருஷமா சமைக்கிறேன், கண்ணு எரியக்கூடாதுல எனக்கு. அது வெங்காயம் நல்லா ஸ்ட்ராங் வெங்காயமாக இருக்கும். இத்தனை வருஷமா சமைக்கிற ரைட்டு. டச் விட்டல நடுவில் 1 வருஷத்துக்கே நீ டச் விட்ட தெரியுமா? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 4 நாள் டச் விடுவாங்க, 3 நாள் டச் விடுவாங்க. நீ 365 days டச் விட்ட. பொண்ணு கல்யாணம் ஆரம்பிச்ச முன்னாடியில இருந்து இது வந்து கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், 4 தூள் போட்டிருக்கேன். இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். கொத்தமல்லி தூள் இன்க்ரீஸ் பண்ணுற இடத்துல இன்க்ரீஸ் பண்ணும், டவுன் பண்ணுற இடத்துல டவுன் பண்ணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இன்க்ரீஸ் பண்ணுற இடத்துல இன்க்ரீஸ் பண்ணும், டவுன் பண்ணுற இடத்துல டவுன் பண்ணும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற இடத்துல இன்க்ரீஸ் பண்ணும், டவுன் பண்ணுற இடத்துல டவுன். அப்போ தான் அந்த டேஸ்ட் மாறும். ஓகே, எல்லாமே போடுற மாதிரி தான் இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி. ஆனால் அந்த டேஸ்ட்டில் வித்தியாசம் தெரியும். ஓகே, இது அப்படியே வந்து நிறுத்திட்டோம். ஓகே, லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுரும். இல்லை, அதுவே தண்ணி விடும். தண்ணி அதனால தான் நான் இப்போ தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. என்ன பண்ணணும்னா நம்ம குழம்புக்கு ப்ரோக்கோலி குழம்புலாம் ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ப்ரோக்கோலி குழம்பு ரெடி பண்ணி போடுவோம். ஓகே ஓகே, இதுல வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டேன். ஓகே, இது வந்து புட்கோழி வந்து ஹாட் வாட்டர்ல அலசி எடுத்துட்டேன் கிளீனா. ஓகே, அவ்வளோதான். இதை தேடி தேடி நீ ஒருத்தரையும் சாப்பிடக்கூடாதுப்பா, மற்றவங்களுக்கும் வைக்கணும்ப்பா. அதுக்கு தான்ப்பா இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொன்னேன். பாதி எடுத்து வச்சுக்கிறேன். நீ அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? அப்புறம் கிடைக்கும் எங்களுக்கு, வெறும் குழம்பு தான் இருக்கும். நான் என்ன சொன்னேன், காளான் கூடனாச்சும் அட்லீஸ்ட் அதை போடு அப்படி சொன்னேன். கேட்டியா நீனு? ஓகே, இப்போ இது வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் கொஞ்சம். ஏன்னா இல்லைன்னா குழம்பு வெந்துடும். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சது இது வந்து டைம் எடுக்கும். ட்ரம் ஸ்டிக் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால ஒரு 5 minutes தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமே இதை ஊற்றணும். சீக்கிரம் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் காய் வேகாது. இப்போ இன்னைக்கு யாரு கேட்டாலும் நீ என்ன குழம்பு சொல்லணும்? மட்டன் குழம்பு சாப்பிட்டேன் நான் சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ இன்க்ரீடியன்ஸ் மறந்துடுவோம்ப்பா. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணணும்னா, உப்பு போட்டேனா சரியா? இப்போ இதில் தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ என்னெல்லாம் மட்டன் மசாலா போடுப்பா. இப்போ அது போடுவேன். இதில் வந்து இப்போ 2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 2 அந்த மாதிரி போட்டுப்பேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, மட்டன் மசாலான்னு விற்கிறாங்கல்ல, அதில் மட்டனை காய வச்சு எதாவது பவுடர் பண்ணியிருப்பாங்களா? அது அந்த ஏலக்காய் இது மாதிரி இருக்கும்ப்பா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இப்படி நான் டிக்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி அவங்க ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. மட்டன்லாம் உள்ள போட மாட்டாங்க. அப்படி போட்டால் அது விற்க மாட்டாங்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் ஒரு இது போட்டேன்னா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்போ
வெஜ்ஜு சாப்பிட்றவங்க வெஜ்ஜு காலிஃப்ளவர் இது வாங்கி மசாலா வாங்கி போட வேண்டியது தானே. நீங்கள் எதுக்கு மட்டன் மசாலா போட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. டவுட் கேளு, அவங்களே சொல்லுவாங்க. நீ அதை கொட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும்ப்பா. அதையும் கொட்டிட்டு அதுக்கப்புறமா டவுட்டுன்ற. அதில் பாரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன போட்டிருக்கான்னு. நான் தயிர் கூட வாங்கி தின்ட்டு போயிடுவேன். சமையல் எண்ணெயில் என்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன போட்டிருக்காங்க, எங்கே போட்டிருக்காங்க இன்க்ரீடியன்ஸு. கோரண்டியர், சில்லி பெப்பர், அப்புறம் வந்து சீரகம், அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் ஸ்டாரு, அப்புறம் மஞ்சத்தூள், பெப்பரு, பாப்பி சீடு எதாவது போட்டிருக்காங்க. அப்போ பாப்பி சீடுனா க்ளோவு தெரியல. பாப்பி சீடுனா சீடு தான் அதுவுமே. மேபி வெந்தயமா இருக்கும், எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இது பிரியாணி அரைக்கிறது, அதுக்கப்புறம் லீஃப், பிரியாணி லீஃபு, அப்புறம் ஏலக்காய், கறி லீஃபு, ரீஃபைண்டட் கிரவுண்ட் ஆயில். ஓகே, இதுதான் இன்க்ரீடியன்ஸ். அப்போ பிரச்சனை இல்லை, நான்வெஜ் போடல. இப்போ இதில் போட்டோமா, ஒரு ஸ்பூன் போட்டோமா, இதை நல்லா இப்போ கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை ஊற்றணும் உள்ள. இதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ், தட் இஸ் கோகனட். மட்டன் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். ஆமாம், கோகனட் அண்ட் வெங்காயம் வந்து அரைச்சி ஊற்றுறது. இப்போ இது வந்து காளான் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நல்லா எண்ணெயில் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு சாப்பாடு, தயிர் இருக்குல்ல, மஷ்ரூம், இங்கே தயிர் இருக்கு, மஷ்ரூமு, அதுக்கப்புறம் ட்ரம் ஸ்டிக், பர்கோலி ஏதோ ஒரு கோழி குழம்பு. இட்ஸ் ஈக்குவல் டு நான்வெஜ். ஆமாம், ஒயிட் ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம போய் சிட் பண்ணலாம். இப்போ ரெண்டும் பொரியலாப்பா? இல்லை, ஓ இனிமேல் தான் இதையே ஊற்ற போறியா? அதான் சொன்னேன்ல, கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் இது ரெடி ஆயிடுச்சு. என்னத்த தண்ணி ஊத்துற நீனு? குழம்பு வேணும்லப்பா. அது சரி, அது உள்ள இருக்கிறத நல்லா கழுவி ஊற்றணும்ல. எல்லாம் சம்மர் ஷாப்பிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமாம், இந்த வாட்டி சம்மர் உனக்கு வின்டர் ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் வாங்கி வச்சது தான் இப்போ எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்கேன். இதுவும் என்னோட சம்மர் கலெக்ஷன் தான். இது கூட லிபாஸ் பிராண்ட். உன்னோட நைட்டிக்கு நைட்டியும் ஆச்சு, கவுனுக்கு கவுனும் ஆச்சு, ஃப்ரீயாக இருக்கலாம்ல. பாரு பாரு எப்படி வந்து எல்லாம் முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துனே இருந்தோம்ங்க, இந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும். ஒரு சுருக்குனா சுருண்டிடும். காளான் தொக்கு ரசஞ்சி சாப்பிடும். சரியா? ப்ரோக்கோலி குழம்பு, பஸ் மட்டன் குழம்பு. திஸ் இஸ் மட்டன் குழம்பு. கொஞ்ச நேரம் பார்த்தா சட்டி பக்கத்துலேயே வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ப்ரோக்கோலி மட்டும் பொறுக்கி சாப்பிட்டு உட்காந்துருப்பாரு. ஆமாம், கரெக்டா? அதுதான் நீ கம்மியாக போட்டி, அப்புறம் என்னத்தை பொறுக்கி நான் சாப்பிட்றது. தயிர் ஊற்றி சாப்பிடு.